குறையை தீர்த்து வைக்க மாட்டாளா? குழந்தைகள் எல்லாம் இந்த தாயிடம் வருகின்றார்கள். தாயுடைய பாதத்தில் வந்து கண்ணீர் விட்டு மல்கி ஒரு சொட்டு கண்ணீருக்கும் ஆத்தாள் நிச்சயமாக வழிகாட்டும். குழந்தை எழுதுவதை தாய் விட்டுடுவாளா? விட மாட்டாள். அந்த தாயார் அந்த குழந்தைகளை அழைத்துக் கொண்டு என்ன குறைகள் வந்து குறைகளை நிவாரணை செய்வோம். ஒவ்வொரு மாதமும் படிப்படியாக குறையும். ஆத்தாள் இந்த அரண்மனையை அமர்ந்து கொண்டு கேட்டதெல்லாம் வாரி வாரி கொடுத்துக் கொண்டிருக்கின்றவன். ஆகினாலே இந்த மேடையை வந்து ஆனந்தமாக விளையாடி சீரும் சிறப்புமாகிய கோவிந்தா என்று அண்ணனை நினைத்து வந்திருக்கீங்க. தாயி, நீ வந்தது யாரம்மா? அம்மா ஊது மாரியம்மா. இந்த மக்கள் போட்ட ஒரு சந்தோஷமா யாரும் ஒரு குறை இல்லாமல் இந்த அரண்மனையை அமர்ந்து இரவு பகல் எல்லாரும் யாமும் ஜாமும் எழுந்திருக்கிற நேரமெல்லாம் குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு குறை இல்லாமல் இந்த ஊருக்கு மக்களுக்கும் ஒரு ஆபத்து வராம ஆடு மாடுகள் நோய் நொடி இல்லாம எல்லோரையும் காத்துக் கொண்டிருக்கிறேன். இதே போல எல்லோரும் காட்ட வேண்டும். ஆலயத்துக்கு வருகை தந்திருக்கின்ற குழந்தைகள் எல்லோருக்கும் நோயற்ற வாழ்க்கையை குறையில்லாத செலுத்தி கொடுத்து கல்வி கொடுத்து செல்வத்தை கொடுத்து நிம்மதி கொடுத்து எல்லா நலன்களும் பெற்று வாழ்வாங்க வாழ வேண்டும். தாயானவள் எல்லோருக்கும் வழிகாட்டியாக இருந்து சந்தோஷம். தாயே, தாயில்லை என்றால் பிள்ளைகள் வாழ முடியாது. தாய் தான் வழிகாட்டியாக இருக்கின்றவள். அதே போல உன்னுடைய ஆலயத்துல வந்து குறைகளோடு அந்த குறைகளை தீர்த்து நிம்மதியோடு சந்தோஷத்தோடு வழிகாட்டணும். சந்தோஷம். சிறந்த முறையிலே இந்த தாயுடைய அரண்மனையிலே இன்று உண்மையாக நடத்துகின்றார்கள். ஐயா சேதுராம் ஐயா அவர்கள் நான் எவிடிதானே கிராமத்தை சேர்ந்த கோலமடியில் ஆளுகின்ற நமது சேதுராம் ஐயா அவர்கள் இன்று உண்மையும் அவர் மனைவி மக்கள் மருமக பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லாரும் ஒற்றுமையாக வந்து இந்த அம்மனுக்கு எங்க தாலாட்டு மகிழ்வித்து அம்மனை மனமுடிய சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஐயா சேதுராமன் ஐயா அவர்கள் குடும்பம் நோயற்ற வாழ்வை குறையில்லாத செல்வத்தோடு மனைவி மக்களோடு மருமக பிள்ளைகளோடு பேர பிள்ளைகளோடு தனசம்பத்து தானி சம்பத்து புத்திர சம்பத்து குபேர சம்பத்தாக வாழ்வது என்று எல்லாமே எம்பெருமானை சிவபெருமானை பார்வதி என்று பிரார்த்தனை செய்து கொண்டு ஊது மாரியம்மனும் சிவசக்தி வந்தியம்மனும் அருள்வாய்ப்பு என்று அம்பாளர் என்று பிரார்த்தனை செய்வோம். சிவார்ப்பணம். ஒவ்வொரு வாரமும் இந்த அம்மனுக்கு இங்கே பால் பக்தர்கள் கொடுக்கின்ற போது அந்த அம்மனுக்கு ஒரு நம்மளால் முடிந்த தங்கத்தில் வாங்க முடியாதாலும் வெள்ளியில் வாங்க முடியாதாலும் தங்களால் முடிந்த ஒரு பாத்திரத்தை சத்தியா சந்தியா எவ்வளவு அழகான பேர். சத்தியா சந்தியா இருவரும் இங்கே மனம் முகந்து அம்பாளுக்கு இந்த அம்மன் பால் குடிப்பதற்காக ஒரு பாத்திரத்தை அம்மாள் இங்கு காணிக்கையாக வைத்திருக்கின்றார்கள். அந்த குழந்தைகளுக்கெல்லாம் நோயற்ற வாழ்க்கையை குறையில்லாத செல்வத்தோடு எல்லா நலங்களும் பெற்று எல்லா வளங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ்வு பிரார்த்தனை செய்கின்றோம். அடுத்த மாதம்